ඔබ සියලු දෙනාම දන්නවා අද රටේ කොච්චර ආයෝජකයෝ හිටියත් பிரதானම ஆயோஜகயா තමයි රජය. இன்று எமது நாட்டில் எத்தனை முதலீட்டாளர்கள் இருந்தாலும் பிரதானமான முதலீட்டாளர் அரசாங்கம் என்பதனை அனைவரும் அறிவார்கள். அரசாங்கம் முதலீடுகளுக்காக பெரும் தொகையை ஒதுக்குகின்றது. ஆனால் அவ்வாறு ஒதுக்கப்படும் நிதி மக்களுக்கு உரிய நேரத்தில் உரிய முறையில் முறையாக சென்றடைவதில்லை என்பது வருத்தத்திற்குரியது. உதாரணமாக அரசாங்கம் 100 ரூபாவை ஒதுக்கினால் அதில் 60 ரூபாய் மாத்திரமே மிகவும் சிரமப்பட்டு செலவழிக்க முடிகின்றது. மீதி தொகை என்னவாகின்றது? இதனால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவைகள் கிடைக்காமல் போவதுடன் நாட்டின் வளர்ச்சிக்கும் பெரும் முட்டுக்கட்டையாக திகழ்கின்றது. இது எமது அரசு சேவையில் காணப்படும் ஒரு பாரிய சவாலாகும். வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படும் நிதியில் குறைந்தது 90% நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் செலவிடப்பட வேண்டும். ஆனால் நிர்வாக திறமையின்மை காரணமாக இது சாத்தியப்படாமல் போகின்றது. இதற்கு காரணம் அரசு சேவையில் காணப்படும் அர்ப்பணிப்பு உணர்வு குறைவுதான் என சிலர் கூறுகின்றனர். ஊழியர்கள் காலையில் வேலைக்கு வந்து கையொப்பம் விட்டுவிட்டு மாலையில் வீடு திரும்புவதையே வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். ஆனால் தனியார் துறை அப்படியல்ல. அவர்கள் இலக்குகளை நிர்ணயித்து அதற்கேற்ப செயல்படுகின்றனர். நிர்வாக அதிகாரிகள் ஊழியர்களை முறையாக வழிநடத்தி செல்கின்றனர். எனவே எமது அரசு சேவையை மிகவும் திறமையாகவும் திட்டமிட்ட முறையிலும் மாற்றி அமைத்தால் மட்டுமே நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். සංවිධානාත්මකව සකස් කරගෙන වැඩ කළොත් අපිට රටේ ප්‍රශ්න ටික විසඳ ගන්න පුළුවන්.